Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, on va écouter une autre histoire. அனைவருக்கும் வணக்கம். French Academy Tamil சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வீடியோவில் நாம் இன்னும் ஒரு கதை பார்க்க போகின்றோம். கதையினுடைய பெயர் யூசி ஆன் சேப்பே இல் நேஸ். இதை எழுதியவர் இமானுவேல் ரிஸ்டோ. பிரெஞ்சு மொழியை வேகமாக அதுவும் போர் அடிக்காமல் கற்பதற்கு சிறுவர்களுடைய பிரெஞ்சு கதை புத்தகங்கள் மிக மிக உதவியாக இருக்கும். இவற்றில் வரும் சிறிய சிறிய வசனங்கள் இலக்கண அமைப்புகளை ஞாபகம் வைத்திருப்பதற்கும் அத்துடன் படங்களின் மூலம் நாம் கதை புத்தகத்தை வாசிப்பதனால் இலகுவாக நிறைய சொற்களை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். கதையை கேட்பதற்கு முன்னர் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? Il neige, dit papa. அப்பா சொல்கிறார், வெளியில் சினோ கொட்டுகிறது என்று. Il neige sur les maisons, dit Léa. Il neige sur le jardin, dit Anna. Il neige dans la rue, dit Noé. Il neige sur les maisons, dit Léa. லேயா சொல்கிறார், வீட்டின் மேல் சினோ கொட்டுகிறது என்று. இங்கு சுர் என்றால் மேலே, மேசோன் வீடு. இல்லே சுர் le jardin, dit Anna. அனா சொல்கிறார், தோட்டத்தில் சினோ கொட்டுகிறது என்று. Il neige dans la rue, dit Noé. நோயே சொல்கிறார், வீதியில் சினோ கொட்டுகிறது என்று. Demain on fera un bonhomme de neige, dit Anna. Demain on fera de la luge, dit Léa. Et aussi une bataille de boules de neige avec les amis, dit Noé. Demain, on fera un bonhomme de neige, dit Anna. Anna சொல்கிறார், நாளைக்கு நாங்கள் பனிமனிதன் அதாவது சினோமான் செய்வோம் என்று. bonhomme de neige என்பது பனி கொட்டும் பொழுது அந்த பனிகளை உருட்டி ஒரு மனிதன் போல செய்வதுதான் bonhomme de neige. Demain on fera de la luge, dit Léa. லேயா சொல்கிறார், நாளைக்கு நாங்கள் பனி சறுக்கல் விளையாட்டு விளையாடுவோம் என்று. லூஷ் என்பது பனி கொட்டும் பொழுது அதில் சறுக்கி விளையாடும் ஒரு விளையாட்டு. Et aussi une bataille de boules de neige avec les amis, dit Noé. நோயே சொல்கிறார், நண்பர்களோடு சேர்ந்து பனிப்பந்து எறிந்தும் விளையாடலாம் என்று. இங்கு bataille de boules de neige என்பது பத்தை என்றால் சண்டை, பூல் டு நேஸ் சினோ கொட்டும் போது அதை பந்தாக உருட்டி ஒருவர் மீது ஒருவர் எறிந்து விளையாடுவதை குறிக்கும். Au matin, tout est blanc. La rue, les toits, les arbres. Maman dit, on met les bonnets, les écharpes et les gants. Au matin, காலையில், tout est blanc. எல்லா இடமும் வெள்ளையாக காட்சியளித்தது. லா ரூ வீதி, லே சுவா கூரை, லே சார் மரங்கள். மமோஜி ஓமேலே பொன்னே லே எஷாப் ஏ லேகோ. அம்மா சொல்கிறார், பொன்னே அதாவது குளிருக்கு அணிகின்ற தொப்பி, லே ஏஷாப் ஸ்காப் கழுத்தணி, ஏ லேகோ கையுறைகள் எங்களை அணிய வேண்டும் என்று. Sur le chemin de l'école, les triplés sont contents. Il dessine donc la neige. Sur le chemin de l'école, அதாவது பாடசாலை செல்லும் வழியில், les triplés, triplé என்பது ஒரே நேரத்தில் ஒன்றாக பிறந்த 3 பேர், sont contents சந்தோஷமாக இருக்கிறார்கள். Il dessine donc la neige. அவர்கள் சினோவின் மீது வரைகிறார்கள். Bob arrive en tenue de ski. Et voilà un jeté, dit Fatou. Bob arrive en tenue de ski. Bob ski விளையாட்டுக்கான உடுப்பை அணிந்து வருகிறார். Et voilà un jeté, dit Fatou. Fatou சொல்கிறார், ஒரு பனி மனிதன் வருகிறார் என்று. ஜெட்டி என்றால் ஒரு பனியில் வாழும் ஒரு வகை மனிதன். Pendant la récréation, les CP font un bonhomme de neige. Il a un bonnet, une écharpe et des gants. Et voici une carotte pour son nez, dit la dame de la cantine. Pendant la récréation,
அதாவது இடைவேளை நேரத்தில் லே சேப்பே ஃபூதா பொனம் டு நேஸ். லே சேப்பே என்பது 6 வயதில் இங்கு தரம் 1இல் படிக்கும் மாணவர்களை குறிக்கும். லே சேப்பே ஃபோந்தா பொனம் டு நேஸ் என்றால் சேப்பே மாணவர்கள் பனி மனிதன் ஒன்றை செய்கிறார்கள். இலா பொன்னே உன் எஷாப் ஏதேகோ. அந்த பனி மனிதனுக்கு ஒரு தொப்பியையும் கடத்துப்பட்டியையும் கையுறைகளையும் அணிகிறார்கள். Et voici une carotte pour son nez, dit la dame de la cantine. கான்டீனில் வேலை செய்கிற மேடம் சொல்கிறார், இந்தாருங்கள் ஒரு கேரட் மூக்குக்கு வைப்பதற்கு என்று கொடுக்கின்றார். Il est plus grand que maîtresse Julie, dit Selma. C'est un géant, dit Lou, et elle lui fait un bisou. Il est plus grand que maîtresse Julie, dit Selma. Selma சொல்கிறார், இந்த பொனம் டு நேஸ் மெட்ரஸ் ஜூலியை விட பெரிதாக இருக்கிறது. C'est un géant, dit Lou. Lou சொல்கிறார், மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று. Et elle lui fait un bisou. Lou அந்த பொன்னமுக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறார். Après la cantine, le soleil est revenu. Maîtresse Julie dit, bataille de boules de neige, mais attention au visage. Après la cantine, le soleil est revenu. அவர்களுடைய சாப்பாட்டு நேரம் முடிந்த பிறகு சூரிய வெளிச்சம் மீண்டும் வந்தது. Maîtresse Julie dit, Maîtresse Julie கூறுகிறார், bataille de boules de neige, ஒருவருக்கொருவர் பனி உருண்டைகளை எறிந்து விளையாடுங்கள் என்று. mais attention au visage, ஆனால் முகம் கவனம் என்று கூறுகிறார். Pif, paf, pouf, les boules volent au-dessus des têtes. C'est froid, dit Mia. Tout le monde est mouillé, sauf Bob. Pif, paf, puff என்றால் அவர்கள் எறிந்து விளையாடும் போது கத்துவது. Les boules volent au-dessus des têtes. அதாவது அவர்கள் விளையாடும் பொழுது அந்த சினோ பந்துகள் அவர்களது தலைக்கு மேலாக பறக்கிறது. C'est froid, dit Mia. மியா கூறுகிறார், குளிர்கிறது என்று. Tout le monde est mouillé, sauf Bob. பொஃப்பை தவிர எல்லோரும் நனைந்து விட்டார்கள். La cloche sonne. Maîtresse Julie dit, vite au chaud dans la classe. La cloche sonne. மணி அடிக்கிறது. Maîtresse Julie dit, Maîtresse Julie கூறுகிறார், vite au chaud dans la classe. எல்லோரும் விரைவாக சூடான வகுப்பறைக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார். Les sous-aides sont sur les radiateurs. Les élèves sont pieds nus. Maîtresse Julie aussi. Les sous-aides sont sur les radiateurs. அதாவது கீட்டரின் மேல் எல்லோரும் அவர்களுடைய சொக்ஸை காய வைத்திருக்கிறார்கள். Les élèves sont pieds nus. எல்லா மாணவர்களும் வெறுங்காலோடு இருக்கிறார்கள். Maîtresse Julie aussi. Maîtresse Julieயும் கூட. Pour se réchauffer, on va faire la danse des flocons, dit Maîtresse Julie. On se secoue et on tourne en rond comme la neige. Pour se réchauffer, on va faire la danse des flocons, dit Maîtresse Julie. Maîtresse Julie கூறுகிறார், நாங்கள் எங்களை சூடாக்குவதற்காக டான்ஸ் ஆட போகின்றோம் என்று. En se secoue, நாங்கள் அசைந்து ஆடுகிறோம். Et on tourne en rond comme la neige. சினோவை போல வட்டமாக நாங்கள் சுற்றுகின்றோம். À la fin de la journée, la neige a fondu. Il n'y a déjà plus de neige, dit Basile déçu. Ici, c'est pas le Canada, dommage, dit Bob. À la fin de la journée, நாள் முடிவில், la neige a fondu. சினோ எல்லாம் உருகிவிட்டது. Il n'y a déjà plus de neige, dit Basile déçu. Basile ஏமாற்றத்துடன் சொல்கிறார், ஒரு சினோவும் இல்லை என்று. Ici, c'est pas le Canada, dommage, dit Bob. Bob பரிதாபத்துடன் கூறுகிறார், இங்கு கனடா போல இல்லை என்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
புதிதான பல சொற்களை இன்றைய கதையின் மூலம் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.